கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் பாதத்தில் ஆசிரியர்கள் மற்றும் அன்பர்கள் ஜெபக்குழுவின் சார்பாக லென்த் கால தியானத்தில் இன்றைய நாளில் ஆத்ம நேசரின் அங்கத்தை குறித்து நம்ம தியானிக்க போறோம். அதில் அடிமைக்கு கொடுக்கப்பட்டது ஆத்ம நேசரின் சரீரம். அவருடைய சரீரத்தை குறித்து நம்ம தியானிக்க போறோம். தேவ ஆவியானவர் தாமே நம்மளோடு இடைப்படுவதாக. அவருடைய சரீரம் நமக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சரீரம் நமக்காய் அடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சரீரம் நமக்காய் குவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சரீரத்தை குறித்து நம்ம இப்போது லூக்கா 22:19 வாசிப்போம். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காய் கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். தேவன் தம்முடைய சரீரத்தை அடிக்க ஒப்பு கொடுத்தார். தேவன் பாடுகளுக்கு உட்படுத்த தம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்தார். பாவியாகிய நம்மை மீட்க பரிசுத்தமாய் வந்து அவரை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து நமக்கு அதை அப்பமாய் தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த அப்பத்தை புசிக்கிற நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய சரீரத்தை எவ்விதத்திலும் அசுசிப்படுத்தக்கூடாது. ஏன்னா நம்முடைய சரீரம் தான் தேவன் தங்குகிற ஆலயமா இருக்கிறது. தேவனுடைய சரீரத்தை புசித்த நாம் நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும். பரிசுத்தமாய் காத்து கொண்டாதான் தேவன் அதற்குள் வாசம் செய்ய முடியும். தேவன் அதற்காக தான் தன்னுடைய சரீரத்தை நமக்காய் கொடுத்திருக்கிறார். தேவன் பரலோக ராஜ்யத்தை ஓமையிலே நிறைய நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். அதுல நம்ம சிலதை குறித்து இன்றைய நாளில் நம்ம தியானிப்போம். பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி வாசிக்கிறோம்னா, மார்க் 4:20 பரலோக ராஜ்யம் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டதுக்கு ஒப்பா இருக்குதா. வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1 30, 1 60, 1 100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றார். தேவனுடைய சரீரத்தை புசித்த நாம் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாய் காணப்படணும். 30, 60, 100 தேவனுக்கு பலனை கொடுக்கணுமே தவிர அவர் கொடுத்த அந்த சரீரத்தை புசித்தன்னா அதை அப்படியே மண்ணில் போட்டு புதைக்க கூடாது. பலனை பெருகி தேவனிடத்தில் கொடுக்கிறவர்களாய் நாம் காணப்படும். அதே மாதிரி பரலோக ராஜ்யத்தின் ஓமை கடுகு விதைக்கு ஒப்பிட்டு தேவன் சொல்லியிருக்கிறார். அது கடுகு விதை பார்த்தீங்கன்னா மார்க் 4:30 பின்பு அவர் அவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்திற்கு எதுக்கு ஒப்பிடுவோம் அல்லது எந்த ஓமையினாலே அதை திஷ்டாந்தப்படுத்துவோம். அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அது பூமியில் விதைக்கப்படும் பொழுது பூமியில சகல விதைகளிலும் சிறிதா இருக்கிறது. விதைக்கப்பட்ட பின்போ அது வளர்ந்து சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதனுடைய நிழலின் கீழ் வந்தடையத்தக்க பெரிய கிளைகளை விடும் என்றார். உண்மையாகவே சிறியவங்களோ பெரியவங்களோ தாழ்மையா எவ்வளவோ தள்ளப்பட்டவர்கள் எப்படி இருந்தாலும் நம்ம தேவனுடைய அந்த சரீரத்தை புசித்த நாம் இந்த சிறிய விதைக்கு ஒப்பா இருந்தாலும் பெரிய மரமாய் மாறி அநேகரை போஷிக்கக்கூடியதாய், அநேகர் தங்கக்கூடியதாய், அநேகருக்கு இளைப்பாறக்கூடியதாய் காணப்படணும். நாமும் அப்படிதான் தேவனுடைய சரீரத்தை புசித்த நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு அநேகரை சேர்க்கிறவர்களாய் காணப்படணும். பரலோக ராஜ்யத்துல அநேகரை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணணும், சேர்க்கணும். அந்த சேர்க்கக்கூடிய காரியத்தை தேவன் நம்ம கிட்ட கொடுத்திருக்கிறாரு. ஏன்னா நம்ம அவருடைய சரீரத்துக்கு பங்குள்ளவர்களாய் காணப்படுகிறோம். அப்போ நம்ம ஆத்மாவை நம்ம சரீரத்தை அவர் மீட்டு கொண்டது போல அநேக ஆத்மாக்களை அநேக சரீரத்தை நம்ம மீட்டு தேவனுடைய ராஜ்யத்துல கொண்டு போய் சேர்க்கிற பணி நம்ம கிட்ட இருக்குது. நம்ம ஏன்னா தேவன் நமக்காய் அவருடைய சரீரத்தையே கொடுத்திருக்கிறார். அந்த சரீரத்தை புசித்த நாம் அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களால் அவர்களுக்கு ஒப்பு கொடுப்போமாக. இந்த நாளில் கொடுத்த தேவ வார்த்தைகளுக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்தி என்னை தாழ்த்துற அன்பின் பரிசுத்த பிதாவே, அப்பா பிதாவே, பிதா குமாரனை நொறுக்க சித்தமாக்கி பாடுகளுக்கு உட்படுத்தி அப்பா பாவிகளாகி எங்களுக்காக உண்மை ஒப்பு கொடுத்தாங்கப்பா. நீங்களும் தகப்பனை பிதாவின் சித்தத்தை செய்து முடிச்சிங்கப்பா. நாங்கள் ஒவ்வொருவரும் தகப்பனை உங்களுடைய சித்தத்தை செய்யணும். இந்த லென்த் கால நாட்களை தகப்பனை நாங்கள் தியானிக்கிறோயா. உங்களுடைய அவைகளை குறித்து ஒவ்வொரு அவைகளை குறித்து நாங்கள் தியானிக்கிறோம் தகப்பனே. இதனால் சரீரத்தை குறித்து தேவன் தியானிக்க கிருபை பாராட்டினீங்கப்பா. எத்தனை அடிகள், எத்தனை தகப்பனை அந்த சரீரம் கிழிக்கப்பட்டுச்சுப்பா. வேறு ரத்தமாய் அந்த சரீரத்திலிருந்து வெளிவந்தது தகப்பனை எங்களுக்காய் தானப்பா. நீ சிந்தினது அந்த ரத்தம் எங்களுக்காய் தானே தகப்பனே. நீ அடிக்கப்பட்ட உடைய சரீரம் எங்களுக்காக தானப்பா. அந்த சரீரத்தை புசித்த நாங்கள் தகப்பனே ஆவியானவரை உண்மை உத்தமமான ஊழியக்காரரை உங்களுடைய சந்தோஷத்துக்குள்ள வந்து பிரவேசிக்க எங்களுக்கு ஒவ்வொருக்கும் கிருபை பாராட்ட வேண்டுமாய் எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.